ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏப்ரல் மந்த் கொஷின் அண்ட் ஆன்சர் மாடலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பாஸ்டு பை த பார்லிமெண்ட் ஆன் ஏப்ரல் 24th 1992 ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்குறாங்க. ஏப்ரல் 24th வந்துட்டு பஞ்சாயத்து ராஜ் டேங்க. இப்போது அதை வச்சு நம்ம சொல்லிடலாம், தி கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த ஏப்ரல் 24th பஞ்சாயத்து ராஜ் டே அப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 2 ஸ்கீம் வந்து வெளியிட்டாருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வமித்வா ஸ்கீம் அண்ட் இ கிராம் ஸ்வராஜ். கிராம் ஸ்வராஜ். ஸ்வமித்வா ஸ்கீம்னா ஒன்றும் இல்லைங்க, லேண்ட் ஓனர்ஷிப் ரெக்கார்டை வந்துட்டு ரூரல் ஏரியாஸில் மெயின்டைன் பண்ணுறது தான் ஸ்வமித்வா ஸ்கீம். அதுவே வந்துட்டு இ கிராம் ஸ்வராஜ்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் ஏரியாஸில் நடக்கிற டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை பற்றி அப் டு டேட் டீட்டெயில் வச்சுக்கிறது தான் இ கிராம் ஸ்வராஜ் அண்டர் கிராம் பஞ்சாயத் டெவலப்மெண்ட் போர்ட்டல். அதுவே 73rd வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் ஃபார் பஞ்சாயத்து ராஜ்னு பார்த்தோம். 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் லோக்கல் பாடிஸ். இது வந்து நம்ம தேர்ட் டயர்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட். செகண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். தேர்ட் டயர் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ். அதனால தான் இதை தேர்ட் டயர் ஆஃப் சிஸ்டம்னு சொல்கிறோம். அடுத்த கேள்விக்கு போவோம். an e-office application called e-Karyale has been launched by which central armed police force which enables digital movement of files in offices amid COVID-19 pandemic. e-office application e-Karyale. காரியலேன்னா ஒன்றும் இல்லைங்க, ஆஃபீஸ்னு அர்த்தம். இது எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். சிஐஎஸ்எஃப் வந்துட்டு எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். வாங்க அடுத்த கேள்விக்கு போ. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன் டு கெட் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்ரூவல் ஃபார் அ ரியல் டைம் டயக்னாஸ்டிக் டெஸ்ட்? சரியான ஆன்சர் ஐஐடி டெல்லி. ஐசிஎம்ஆர் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுங்க? ஐசிஎம்ஆர் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இந்த ரேபிட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் வந்துட்டு எங்கே டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேஎஸ்பிஎஸ் குசும் ஸ்கூல் ஆஃப் பயாலஜிக்கல் சயின்ஸ். இது எதுக்கு கீழே, எந்த இன்ஸ்டிடியூஷன் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி டெல்லி. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டு கெட் அப்ரூவல் பை த ஐசிஎம்ஆர் ஃபார் த ரியல் டைம் கிட்டுங்க. வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். Which state has launched a scheme to provide loans to the women self-help groups of a state at 0% interest? 0% interestல எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வந்துட்டு லோன் தராங்க? யூஸ்வலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 to 13% தாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போது இதை 0% எந்த கவர்மெண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு? சரியான ஆன்சர் ஆந்திர பிரதேஷ். அடுத்த கொஸ்டின் போவோம். ஆன் விச் டேட் த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் observes the World Malaria Day every year?
வேர்ல்டு மலேரியா டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா April 25th. இதோட தீம் என்னங்க? தீம் ஜீரோ மலேரியா ஸ்டார்ட்ஸ் வித் மீ. ஜீரோ மலேரியா ஸ்டார்ட்ஸ் வித் மீ. WHO ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குங்க? WHO ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு ஜெனீவாவில் இருக்குது. சீஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெட்ரோஸ் அட்ஹனாம். டெட்ரோஸ் அட்ஹனாம் இவர் எங்கே சேர்ந்தவர்? எத்தியோப்பியா. எத்தியோப்பியா எங்கே இருக்குங்க? ஆஃப்ரிக்கா. எத்தியோப்பியாவோட கேபிட்டல் என்னங்க? எத்தியோப்பியா கேபிட்டல் அடிஸ் அபபாபா. ஆஃப்ரிக்கன் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குங்க? அதுவும் அட்ரிஸ் அபபாவில் தான் இருக்குது. சேர்மன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் யூனியன் யாருங்க? சிரில் ராம்போசா. சிரில் ராம்போசா. வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். What is the theme of the World Immunization Week 2020 which being celebrated from April 24 to 30 this year? சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ் ஃபார் ஆல். அடுத்த கேள்விக்கு போவோம். What is the name of the major observatory of NASA which recently celebrated its 30th birthday? சரியான ஆன்சர் ஹப்பிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப். இது எந்த ரெண்டு ஆர்கனைசேஷனோட அப்சர்வேஷனுங்க? யூஎஸ்ஏவும் ப்ளஸ் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ரெண்டு பேரும் ஓட கூட்டமைப்பு தான் இது. அப்புறம் யூஎஸ்ஏல மனிஷா சிங் இண்டோ அமெரிக்கன் டிப்ளமெண்ட்டுங்க. இவங்க தான் வந்துட்டு நெக்ஸ்ட் என்வாய் ஆஃப் OECD ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்குது. வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். Which industry has been recently declared as a public utility service for 6 months by the government? சரியான ஆன்சர் பேங்கிங். பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீஸ் பேங்கிங். எந்த ஆக்டுக்கு கீழே இப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ஸ் கீழே கொண்டு வந்ததுனால இவங்களால இனி வரப்போகிற ஒரு 6 மாதத்துக்கு ஸ்ட்ரைக்கோ ஹர்த்தாலோ எதுவும் பண்ண முடியாது. அடுத்த கேள்வி. ரோக்தாங் பாஸ் which was seen in news recently is located in which Indian state of India? சரியான ஆன்சர் ஹிமாச்சல் பிரதேஷ்ங்க. ரோத்தங் பாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆஃப் பிற்பஞ்சல் ரேஞ்சுங்க. ஈஸ்ட் ஆஃப் பிற்பஞ்சல் ரேஞ்ச். இங்கே பிரிட்ஜ் வந்து யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் ரோட் இனிஷியேட்டிவ். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். இவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்.
இந்த ரோத்தங் பாஸ் எதை கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா குலு வேலி வித் லாகுல்ங்க. வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். Which state promulgated an ordinance to make blocking burial or cremation of victims of notified diseases criminal offense? சரியான ஆன்சர் தமிழ்நாடு. 1 to 3 year ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் கொடுக்கலாங்க. அடுத்த கேள்வி. ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சஞ்சீவ் கோத்தாரி. மிஸ்டர் சஞ்சீவ் கோத்தாரி யார் இவருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனருங்க. அப்பாயின்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டட் பை பிரசிடெண்ட்டுங்க. அவருக்கு கீழே யாராருன்னு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுங்க. இவங்க எல்லோரும் இந்த பேனல் ஆஃப் கமிட்டி சேர்ந்து தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனரை வந்துட்டு பிரசிடெண்ட்டுக்கு சொல்கிறாங்க. பிரசிடெண்ட் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பே என்ஐடி ஸ்ரீநகர், UST, இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி, இவங்க 3 பேரும் சேர்ந்து லோ காஸ்ட் வெண்டிலேட்டர் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. லோ காஸ்ட் வெண்டிலேட்டருங்க. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ருத்தார். அடுத்து ஜீவன் சக்தி யோஜனா. ஜீவன் சக்தி யோஜனா அசோசியேட்டட் டு விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புங்க ஆன் ரூரல் ஏரியாஸ் ஆர் ஈவன் டு த விமன் ஆன் ரூரல் ஏரியாஸ். இவங்களோட மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க. ஹோம்மேட் ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது. இதை வந்து கவர்மெண்ட் வந்துட்டு 11 rupeesக்கு எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அந்த கமாடிட்டிஸை வந்துட்டு பப்ளிக் வந்துட்டு லோ காஸ்ட்டில் வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. அப்புறம் ரீசெண்டாக வேறு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க் எப்போ அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா April 28ங்க. With this, we will wrap this edition. Thank you.